ஹலோ மக்களே! தக்காளி தொக்கு எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ஃபேவரெட். ஒர்க்கிங் உமன்ஸ்லாம் வாரத்துக்கு ஒரு தடவை இந்த மெத்தடில் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா போதும். இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி அப்படின்னு எல்லாத்துக்குமே சூட் ஆகும். சுட சுட ரைஸோட கொஞ்சமாக நெய் விட்டு சாப்பிடும்போது அமிர்தமாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? தாராளமாக எண்ணெயை விட்டுக்கோங்க. கடுகு சேர்த்துட்டு பொரிஞ்ச உடனே ஒரு 10-15 பல் பூண்டு நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை ஆன உடனே பொடியாக நறுக்குன வெங்காயத்தை சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெங்காயமும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை ஆனதுக்கப்புறமா 1 கிலோ தக்காளியை குட்டி குட்டியாக சாப் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். இப்போது தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் மூடி போட்டு வேக விடணும். இப்போது தக்காளி நல்லா வெந்து ஜூஸ் எல்லாம் வெளியில் வரும். இப்போ இந்த டைமில் நல்லா ஒரு பொட்டேட்டோ மேஷரை வச்சு நல்லா கடைஞ்சி விடணும். இப்போ தக்காளி நல்லா மேஷ் ஆனதுக்கப்புறமா 3 ஸ்பூன் மிளகாத்தூள், 3 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். தண்ணியெல்லாம் சேர்க்கக்கூடாது. ஒரு 15 to 20 மினிட்ஸ் வரைக்கும் எடுக்குங்க. எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்த உடனே நம்மளோட தக்காளி தொக்கு ரெடி ஆகிடும். ஃப்ரிட்ஜில் 1 வீக் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ட்ரை பண்ணுங்கள்.